பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அடியுற்றி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே பகலில் நோன்பிருந்து இரவு தராவீகை குர்ஆன் வசனங்களோடு அப்படி லயித்து தொழுக வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வீட்டு வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு முடித்து விட்டு ஒவ்வொரு நாளும் இந்த தராவீக்காக வருகை தந்து தொழுத, குறிப்பாக இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், மாணவ கண்மணிகள், நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ர் என்கிற ஒரு அற்புதமான இரவை அல்லாஹு தஆலா நமக்கு நசீபாக்கி இருக்கிறான். அல்லாஹு தஆலா இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி அல்லாஹ் ஒரு சூறாவையே இறக்கி இருக்கிறான். அந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா இந்த இரவை குறித்து சொல்கிறான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. 1000 மாதங்கள் ஒருவன் நின்று வணங்கினால், இபாதத் செய்தால், திக்ர் செய்தால், குர்ஆன் ஓதினால், தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ இந்த ஒரு இரவிலே அவன் செய்கிறதற்கு 1000 மாதங்கள் செய்த நன்மையை அல்லாஹு தஆலா கொடுக்குகின்றான். 1000 மாசம்னா எவ்வளவு கணக்கு? 83 வருஷம் 4 மாசம். 83 வருஷம் 4 மாசம் என்பது 1000 வருடங்கள் உள்ளது. 83 வருஷம் 4 மாசம் நம்ம உயிரோட வாழ்வோமானே தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமாரு உம்மத்தி மா பைன 60 வ 70. என்னுடைய உம்மத்தினருடைய ஆயுள் காலம் என்பது 60 வ 70, 60க்கும் 70க்கும் மத்தியில என்று சொன்னார். முன்னாள் காலத்தில் வாழ்ந்த உம்மத்தினர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா 500 வருஷம் அவங்களுக்கு ஆயுள் கொடுத்திருந்தான். சில பேர் 800 வருஷம் வாழ்ந்தாங்க, 900 வருஷம் வாழ்ந்தாங்க. 1000 வருஷம் எல்லாம் அல்லாஹ் ஆயுளை கொடுத்திருந்தான். என்னுடைய உம்மத்துடைய ஆயுள் காலம் என்பது 60க்கும் 70க்கும் மத்தியில என்று சொன்னார். அப்போ ஒரு மனுஷன் இன்னைக்கெல்லாம் பார்த்தா 20-30லயே ஹார்ட் அட்டாக்ல மரணிச்சிடுறாங்க. ஒரு 30 வயசு ஆகுது ஹார்ட் அட்டாக்ன்றாங்க. ஒரு 40 வயசுல மாரடைப்பு வந்து மரணிக்கிற செய்தியை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த ஒரு இரவிலே நாம் செய்கிற இபாதத்துக்கு அல்லாஹு தஆலா 83 வருடம் 4 மாதம் செய்த நன்மையை அல்லாஹு தஆலா இந்த ஒரு இரவிலே அல்லாஹ் கொடுக்கிறான். ஏன் அல்லாஹு தஆலா இந்த இரவை நமக்கு நசீபாக்கினான்? என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு முன்னால் வாழ்ந்த எந்த சமுதாயத்தினர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கு கிடைக்கல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்திற்கு கிடைக்கல, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்திற்கு கிடைக்கல. எந்த நபிமார்களும் அவருடைய உம்மத்தினர்களுக்கும் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை. ஆனால் இந்த உம்மத்திற்கு மட்டும் அல்லாஹ் தஆலா ஸ்பெஷலாக இந்த இரவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த இரவு ஏன் அல்லாஹ் கொடுத்தான்றதுக்கு காரணத்தை எழுதுகிறார்கள். ஒரு பாக்கியம் உள்ள ஒரு மனிதர் அவருடைய ஆயுள்ல 10 லைலத்துல் கத்ர் இரவை அவர் அட்டெண்ட் பண்ணிட்டார் அப்படின்னா எத்தனை வருஷம் பாருங்க. ஒரு 10 லைலத்துல் கத்ர் தன்னுடைய ஆயுள்ல ஒரு 10 லைலத்துல் கத்ர் இரவை அவர் கலந்து கொண்டு அந்த இரவை உயிர்ப்பித்தாலும் கூட அவர் 833 ஆண்டுகள் 4 மாசம் இபாதத் செஞ்ச நன்மை அவருக்கு கிடைச்சிருக்கு. நம்ம அவ்வளவு காலம் வாழ முடியாது. ஒரு 10 லைலத்துல் கத்ர் இரவை தன் வாழ்நாளில் அவர் அடைந்தாலே 833 வருடம் 4 மாதம் அதனுடைய நன்மை அவருக்கு கிடைத்து விடுகிறது. பனு இஸ்ரேலுடைய காலத்துல ஒரு மனிதர் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, பனு இஸ்ரேலுடைய காலத்துல ஒரு மனிதர் 1000 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்தார். எத்தனை வருஷம் போர் செஞ்சாரு? 1000 வருடம் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்தார்.
இதை நபி அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொன்னபோது சஹாபாக்களுக்கு ஒரு பொறாமை. அந்த மனுஷன் பாரு 1000 வருஷம் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செஞ்சிருக்காரு. அப்ப 1000 வருஷம் ஜிஹாது செய்யற அளவுக்கு அல்லாஹ் 1000 வருஷம் அவருக்கு ஆயுள கொடுத்திருக்கிறான். அப்ப இத கேள்விப்பட்டவன சஹாபாக்களுக்கு பொறாமை. நமக்கெல்லாம் சீக்கிரம் மௌத்து வந்துருது, நமக்கெல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஆயுளை கொடுக்கவில்லை என்று சஹாபாக்கள் ஏக்கப்பட்டார்கள், ஆர்வப்பட்டார்கள். அல்லாஹ் நமக்கும் 1000 வருஷம் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வயசை கொடுத்தா நம்மளும் இபாதத் செய்யலாமே, நன்மை அடையலாமே என்று சஹாபாக்கள் ஏங்கிய போது அல்லாஹ் தஆலா இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் கொடுத்ததாக ஹதீஸிலே பார்க்கிறோம். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், நபிமார்கள்ல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யூஷா அலைஹிஸ்ஸலாம், ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம், இந்த 4 நபிமார்கள் 80 வருடங்கள், எத்தனை வருடங்கள்? 80 வருடங்கள் கண்ணிமைக்கும் நேரம் கூட அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் வணங்கினார்களாம். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொன்னாங்க, இந்த 4 நபிமார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம், யூஷா அலைஹிஸ்ஸலாம், இந்த 4 நபிமார்கள் 80 வருடம் ஒரு கண் இமைக்கும் நேரம் கூட அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் அல்லாஹ்வை அவர்கள் வணங்கினார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது சஹாபாக்கள் திகைத்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்பட்ட போது அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி இந்த லைலத்துல் கத்ருடைய சூராவை அல்லாஹ் இறக்குகிறார். கைரு மின் அல்ஃபி ஷஹர், இந்த ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு, இதனுடைய நன்மை நீங்கள் அடைவீர்கள் என்று அல்லாஹ் இந்த விஷயத்தை சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னோனே சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு ஏக்கப்பட்ட போது அல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை தந்ததாக ஹதீஸுகளிலே நாம் பார்க்கிறோம். இப்ப லைலத்துல் கத்ருடைய இரவு சாதாரண விஷயம் அல்ல. பெண்கள் ஏதோ இன்னைக்கு எல்லாரும் புது ட்ரெஸ்ஸை போட்டு நல்லா புத்தாடை அணிஞ்சு சொந்தக்காரங்களை ஃபுல்லா இன்னைக்கு இரவுல பார்த்துடணும், எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு பார்த்துடணும், ஏதாவது வீட்டு கதைகள் இருந்தா பேசிடணும், ஏதாவது வீட்டு பஞ்சாயத்து இருந்தா பேசிடணும், ஏதாவது நம்ம என்ன செய்யணும், குடும்ப கதை, அந்த கதை, இந்த கதை பேசணும் என்பதற்காக நாம் இங்கு ஒன்று கூடவில்லை. தேவையற்ற பேச்சுகளை பேசுவதற்காக இங்கு நாம் ஒன்று கூடவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் காம லைலத்துல் கத்ர், யார் லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குகிறாரோ, ஈமானம் வ இஹ்திசாபா, ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே யார் நின்று வணங்குகிறாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். அல்லாஹ் தஆலா இந்த லைலத்துல் கத்ருடைய இரவின் பொருட்டால் நம்முடைய முன் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு வந்துருச்சுன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிடுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள் வானத்திலிருந்து. எப்படி இறங்குவாங்க? மலக்குமார்களுடைய பட்டாளத்தோடு அவங்க இறங்குவாங்க. இறங்கி யாரெல்லாம் இந்த இரவிலே நின்று வணங்குகிறார்களோ, உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ரு செய்கிறார்களோ, அவர்களின் மீது இந்த மலக்குமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து படை, அந்த மலக்குமார்கள் அவர்களுக்காக துஆ செய்வாங்களாம், அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவார்கள். யாருக்காக? இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே திக்ரு செய்பவர்களுக்காக, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குபவர்களுக்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தங்கள் மலக்குமார்களுடைய படையோடு இங்கு தொழுகின்ற, இபாதத் செய்கின்ற அவர்களின் மீது அவர்கள் துஆ செய்வார்கள், இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்ற ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். இப்ப லைலத்துல் கத்ருடைய இரவு ஒரு பாக்கியமான இரவு. ஒருத்தருக்கு இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு அவருக்கு கிடைச்சு, அவர் உயிரோடு இருக்கார். ஆனா அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல அவர் ஒழுங்கா அமல் செய்யல, அவர் ஒழுங்கா அமல் செய்யல, தொழுகல, திக்ரு செய்யல, இபாதத் செய்யல, அந்த இரவை அவர் வீணாக்கி விட்டால் அவர் துர்பாக்கியசாலி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவர் ஒரு துர்பாக்கியசாலி, கை சேதப்பட்டவர். அப்போ யார் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை பயன்படுத்தி கொண்டு 83 வருடம் 4 மாதம் இபாதத் செய்த நன்மையை யார் பெறுகிறாரோ அவர் பாக்கியசாலி. இந்த இரவை வீணாக்கியவர், இந்த இரவிலே வீணாக பேசி கழித்து அதை வெட்டியாக கழித்தவர் அவர் துர்பாக்கியசாலி, அவர் சீதேவி கிடையாது, அவர் மூதேவி தன்மை உடையவர் என்பதை போன்றெல்லாம் ஹதீஸுகளிலே வருகிறது. எனவே நாம் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நாம் இந்த இரவை
முடிந்த அளவுக்கு இபாதத்தோடு நல் அமல்களோடு தஸ்பீஹ் நஃபிலோடு திக்ரோடு கியாமுல் லைல் 8 ரக்காத்தை தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அழுது நாம துஆ செய்யணும். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை முழுமையாக பயன்படுத்தி 1000 மாதங்கள் வணக்கம் செய்த நன்மையை, 83 வருடம் 4 மாதம் நின்று வணங்கிய இபாதத் செய்த நன்மையை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக.